வெல்கம் பேக் டு மித்துன் கேம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிராஃபிக் ரைடர் கேம் தான் விளையாட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த டிராஃபிக் ரைடர் கேம் போடுங்க அப்புறம்னு. ஆனால் இதெல்லாம் நம்ம 90s கிட்ட காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2015 to 14 இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, அழுதுருவாங்க. ஏன்னா அவங்களோட சைல்ட்ஹுட் கேம் இதை தான் நம்ம இன்னைக்கு ஆட போகிறோம். இது ஆடி எப்படி இருக்குது, இதில் நான் ஆல்ரெடி ஒரு 2 லெவல் ஆடி முடிச்சிருக்கிறேன். அதனால இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Let's go. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கேருந்து வந்து கெரியர் இருக்குது, அம்மா எண்ட்லெஸ் இருக்குது. இப்போ கெரியர் பண்ணலாம். கெரியர் பண்ணிட்டு கொடுக்கலாம். திருட்டு என்னங்க மழை வருது. ஓகே, இந்த மழையில் தான் நம்ம போகணும். ஓகே, ஃபினிஷிங் டைமா, அந்த டைமருக்குள்ளே ஃபினிஷ் பண்ணுங்க. போகலாம் ஓடு 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 ஓடு. நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஐயோ செத்துட்டேன். செத்து போயிட்டேன். ஓகே, இப்போ நமக்கு இன்னும் 30 செகண்ட்ஸ் டைம் இருக்குது. அதுக்குள்ளே போயிடணும். ஏதாச்சும் ஓடுறா வண்டியாடா. நீதானே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஓடு என்ன மாதிரி கேப் பார்த்தீங்களே. ஆடாடே கிராஷ் 5 டைம்ஸ். ஐயோ 13 செகண்ட்ஸ்குள்ளே அவ்வளோ தூரம் போகணுமா? ஓடு. ஐயோ அவ்வளோதான், தோத்துறேன் கேம் தோத்துறேன். இல்லை ஜெயிச்சிட்டேன். என்ன 2 தடவை தான் செத்துட்டோம். ஓகே, மிஷன் கம்ப்ளீட்டட். அடுத்த லெவலுக்குள்ளே போகலாமா? அடுத்த லெவல். ஓகே, இது வந்து பார்த்தா டே டைமாக இருக்குது, பரவாயில்ல. ஓய் 2 என்ன இதுதான் ஃபினிஷ் பண்ணோம். ஓஹோ, இப்படி கொடுத்துறாங்களே. ஏதோ 2 வேல குத்துக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான லெவல் இது. 1 வேனாச்சும் எப்படியாச்சும் பூந்து போயிடலாம். இது 1 வே 2 வேனால கஷ்டப்படணும். ஓய்யோ 8 7 6 5 4 3 2 1. டைமர் கேமுக்கு நான் தெரியாமல் வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு விட்டுருப்பேன் நேற்றுக்கு. ஓகே, 24 செகண்ட்ஸ் டைம் இருக்குது. வாங்க போயிடலாம். இப்படி ரைடர் மாதிரி ஓட்டுறேண்ணா. இது ஆடி பழகிடுச்சு. ஓகே, வந்தாச்சு. தானே ஏ முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஹாரன்லாம் கொடுத்துருக்குறாங்க. தேங்க்யூ. ஓகே, அடுத்த லெவல் ஹையஸ்ட் ஸ்கோர் மிஷின் 4. இதை தான் நான் வாட போகிறோம். ஓகே, போகலாம். என்ன இது இருட்டு கொச்சிருந்தாலும் நம்ம கண்ணே தெரியுதுல்ல அவ்வளோ. அப்படி ஆறுன்னு சகதாக்கல. ஓகே, ரேஸ் டு ஃபினிஷ். வாங்க போகலாம். இது வாழ்வேங்க. இது இப்படிலாம் இருந்தால் இன்னத்தினாலாம் முடிச்சிடுவேன். ஓகே, பார்த்தீங்களா எப்படி சூப்பராக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராக்னால நம்மளுக்கு டைமர் ஜாஸ்தி இருக்குது. ஓ நோ, அந்த கேப் என்னால் அடிக்க முடியல. ஆனால் கூட எப்படியோ நான் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இன்னும் 24 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்குது. ஓடு ரஞ்சர் கிழமை கொண்டு ஏறு என்ன பெண்ணே நீ கேலி செய்ய கூட்டம் ஒரு நாள் அப்படி தான் ஆடிட்டு இருக்கேன். ஐயோ அவ்வளோதான். இப்போ டைம் என்னங்க செத்துட்டேங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி போகலாம். ஓடு. இண்டிகேட்டர் போட்டுருக்கிறாரு. ஏன்னா ஹார்ன் அடித்தா இண்டிகேட்டர் போட்டு அந்த சைடில் போயிடுறாங்க. ஐயோ என்ன மாதிரி கேப் பார்த்தீங்களா. இந்த கேப்பில் யாரும் அடிக்க முடியாது. ஐயோ 6 5 4 3 2 1 தோத்துட்டேன். ஜெயிச்சிட்டேன். எஸ் கரெக்டாக 1 செகண்டில் வந்துட்டேன். ஓகே, லெவல் 5 ப்ளே. என்னங்க நம்மளாம் சீக்கிரம் முடிச்சுன்னுக்குறோம் கேமு. விடுங்க, சீக்கிரம் முடிகிற அளவுக்கு நமக்கு தான். அது நியர் மிஸ் 8 கார்ஸ் இன் 40 செகண்ட்ஸ். ஓகே, ஏதோ சொல்லாங்க, அதெல்லாம் பார்க்கல. 1 2 3 4 5 போடு. என்ன கேப் அடிக்கணுங்க. அதாங்க இப்படி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். சடனாக இப்படி எடுக்கணும். அது அப்படி போயிட்டு அப்படியே இப்படி எடுக்கணும். எடுக்கிறது கஷ்டம்.
ஏதாச்சு இன்னும் 3 இன்னும் 2. ஐயோ தோத்துட்டேன் அவ்வளோதான். நான் காலி தோத்துட்டேன். ஏன்னா செகண்ட்ஸாக போயிடுச்சு. அந்த செகண்டில் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான் தோத்துட்டேன். இந்த லெவல் போயிடுச்சு. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். டைம் இஸ் அப். ஓகே பரவாயில்ல. ஓய் நம்மளால் புல்லட் வாங்க முடியும் RX100. சரி நம்ம அதை விட்டுட்டு இப்போ நான் ட்ரை பண்ணலாம். டைமர் ஒழுங்காக பார்த்துக்கணும். 40 செகண்ட்ஸில் கேப் பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்மளாம் அடிச்சிருவோம். யார் நம்மளாம் ப்ரோ பிளேயர். ஓகே சூப்பர். இன்னும் 5 தடவை. இன்னும் 5 பேர். அவள் தானே இதில் ஒரு தடவை அடிப்பட்டாலும் தோத்த கணக்கு தான். ஏன்னா டைமர் போயிடுச்சு. ஐகினி நந்தினி நந்திதமே. ஐயோ போச்சு. கேம் தோத்துட்டேன். அவ்வளோதான். இருங்க நம்ம எதுக்கோ டைம் இது கொடுத்துடலாம். நம்மளுக்குலாம் இன்னும் பயிற்சி வேண்டு போகிறதா இருக்குது. 8 செகண்ட்ஸில் கேப் அடிக்க முடியுமா? லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டா பண்ண முடியும். அவ்வளோத்தேன். ஐயோ போங்கடே, நான் வெளியே போகிறேன். ஓகே இந்த வண்டி நம்மளுக்கு அவ்வளோ செட் ஆகலை. ஓய் இங்கே போகிறேங்க. RX100ங்க. எவரி பாய்ஸ் ஃபேவரட் பைக்கு வாங்கிடுவோவா? பை அடப்பாவி காசு தேவையா? இது தெரியலையே. ஓகே இந்த வண்டியை வச்சுக்கிட்டு இப்போ எண்ட்லெஸ் ஆடலாமா? எண்ட்லெஸ் நல்லாயிருக்கும் ஆடுறது. ஓகே எண்ட்லெஸ்ஸில் போவோம். நம்மளால் ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோ எடுக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா போகலாம். ஓஹோ அவ்வளோதான் முட்டி போச்சு. அத்தனூண்டு கேப்பில் கூட நான் ரேஸ் கொடுத்துட்டேன். ஆமாம் இந்த சைட் பிரேக் இருக்குங்க. இது தெரிலங்க நம்மளுக்கு. தெரிஞ்சிருந்தேன் என்னத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கலாம். பிரேக் இருக்குன்னு கூட தெரில எனக்கு. ஓகே அதை விடுங்க. இப்போ நம்ம ஒழுங்காக போவோம். வா போடா ஜஸ்ட் மிஸ். இன்னும் கொஞ்சம் ஜோர் ஆயிடுச்சு தடா கூட நான் செத்துருப்பேன். ஓகே போகலாம். நம்ம இன்னைக்கு ஹை ஸ்கோராக கலெக்ட் பண்ணுறோம். ஹை ஸ்கோர்லாம் எவ்வளோ நான் பார்க்கல. ஓகேங்களா அதனால இப்போ நம்ம சும்மா ஆடுறோம். ஓகேங்களா ஆனால் இந்த வண்டி நல்லா இருக்குங்க. அதை பிடிக்கிற கிரிப்பு எனக்கு அந்த லுக்கே ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே பிடிச்சிருந்துருக்கட்டும். இப்போ நம்ம லெவல் கம்ப்ளீட் பண்ணுற வேலையை பார்ப்போம். அவ்வளோதான். இப்படி ஒரு கேப் போடு. என்ன மாதிரி கேப் பார்த்தீங்கல்ல? ஒன்லி ப்ரோ பிளேயர் கேன் டூ தட் கேப்ஸ். அப்படியே பிரேக்கை போடுறோம். ஜஸ்ட் மிஸ்ஸு. பிரேக் போடாமல் போயிருந்தேன்னா இன்னத்துக்கு நான் அடிச்சு காலி எழுந்திருப்பேன். ஓகே விடுங்க. இப்போ அதுதான் முக்கியம் இல்லை. மயமில்லே மந்திரமில்லே பாருங்கோல். எப்படி ஓட்டுறேன்னு பாருங்கோல். ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4000 வந்துச்சு. நம்ம இதெல்லாம் நம்ம ஹை ஸ்கோர் ஆச்சக்கூடாது. 10,000 சீப் ஸ்கோர் இருந்தால் 10,000 மேலே போகணும். அப்போ தான் நம்மளோட ஹையஸ்ட் ஸ்கோர் நாம் நினச்சிக்கணும். ஓகேங்களா ஓகே எப்படியாச்சும் போயிடுறா. ஐயோ செத்துட்டேனே. இல்லை நான் அந்த ஸ்கோரை விட்டு கொடுக்குறதில்ல. நான் தான் காயின் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த ஹை ஸ்கோர் வரணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே வண்டி பட்டுன்னு போவோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப் எடுக்கலாமா? ஃபுல் கேப்ஸ் அடிக்கலாமா? நீ பாதி நீ தான் அதை. ஓ நோ அப்போட நல்ல வேலை. ஸ்பீடாக போயிருந்தால் அழிச்சுருந்துருப்போம். இப்போ கேப் தான் நம்மளோட மெயின் கோல்னு நம்மளுக்குள்ள இது மெயின் கோல். எப்படிங்க இதெல்லாம் ரொம்ப சீட்டிங்க. சரி விடுங்க நம்மளுக்கான தலையெழுத்து. போகலாம். ஓடு நெஞ்சு வலிமை கொண்டு ஏறு. கேலி செய்த கூட்டம் ஒரு நாள். ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடல. எவ்வளோ நாள்? ஒரு வாரமாக வீடியோ போடல. அதனால எல்லாரும் காரி துப்பிந்துருப்பீங்க. பரவாயில்ல. இனிமேல் டெய்லி கண்டென்ட்ஸ் வரும். என்னன்னா கொஞ்சம் பிஸிங்க. ஓ நோ பிஸி. ஓகேங்க இப்போ நம்ம தான் 10,000 மேலே போகிறோம். இல்லைன்னா அவ்வளோதான். நான் வண்டி ஃபுல்லாக முறுக்குறோம் பறக்குறோம். பறந்தே ஆகுறோன்ற மாதிரி பறக்குறோம்.
இவ்வளோதான். என்னங்க நம்ம ரொம்ப கிராஷ் பண்ணிங்கிறோம். இப்போ கவலைப்படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் இங்கே ஃபுல் கேப் தான். பாருங்க இந்த கேப் எப்படி இருக்க சொல்லு, எப்படி இருக்க? நான் நீ தான் பாருங்க எப்படி இருக்க, குஷியா இருக்கா? ஏய் ஏய் யாருக்கிட்ட என்னங்க நல்லா ஒரிஜினலே ரைடரு, இன்னும் கேம்லலாம் வந்தால் ரைடர்னு சொல்லி வாயை திறக்கல. ஐயோ மானம் போதே மிதுனே, மானம் போதுரா, எப்படியாச்சும் இது பண்ணுறா. ஓகே வாங்க போவோம். என்ன ஹை ஸ்பீடோட செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிக்கிறாங்க இவங்க. 6 செகண்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ் வரைக்கும் போகலாமா ஸ்பீடாக? கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் ட்ரை பண்ணலாம் வாங்க. 20 அப்படியே 40 20 80 போயினே இருக்கணும் நம்மலாம். 18 செகண்ட்ஸு 19 செகண்ட் 20 இப்போ 40 செகண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணுவோமா? சூப்பராக இருக்கும். ஓயோயோயோ அவன் இண்டிகேட்டர் போட்டு சைடில் வந்தாங்க, கொஞ்ச நேரத்தில் கேப் அடித்தேன். 30 செகண்ட்ஸ் ரீச் பண்ணியாச்சு. ஐயோ லைட்டாக டச் ஆயிடுச்சுங்க. ஷெட் இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ நம்மகிட்ட 7000 இருக்குது. இருங்க நம்ம என்னென்ன பைக் கலெக்ஷன்ஸில் அது பார்க்கலாமா? இன்றைக்கி இந்த RX 100 வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஓகேங்களா, அது வாங்கிடலாம் கூட சீக்கிரம். புல்லட் சொக்கதாக இருக்குங்க, 15000 ரூபா கொடுத்து வாங்கிடலாமா? இதெல்லாம் வேண்டாம். புல்லட் நல்லா இருக்குல்ல, GT மாதிரி இருக்குது. இது R15 மாதிரி இருக்குது. இதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் வாங்குவோம், நல்லா இருக்குது புல்லட். அதனால் இந்த புல்லட் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 20 செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மியூசிக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸு, கிராஃபிக்ஸ், ஹைஜி, லாங்குவேஜ், இங்கிலீஷ், கண்ட்ரோல்ஸ் என்ன இருக்குது, கண்ட்ரோல்ஸ், டிட்டாச் பிரேக்கு, இன்வெர்ட் கண்ட்ரோல்ஸு, கியர், ஆட்டோ, மேனுவல் கொடுத்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. த்ராட்டலும் ஆட்டோவில் த்ராட்டில் என்ன ஆட்டோ கொடுக்குவோம். ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார், கேம் பேடு, டில்ட்டு, கேலிபிரிட்டி. ஐயோ நான் எதோ மாற்றி விட்டுக்கிறேனே. ஆஹா இருக்க, த்ராட்டெல்லாம் மேனுவல் கொடுக்காம ஆட்டோ கொடுத்து பார்க்கலாம் என்ன அது பார்க்கலாம். இப்போ மொத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டேன், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் வாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எப்படி போகலன்னு. அதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கேருன்ற பாருங்கள், அதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு ஏறும். நம்ம வேறு பிரேக் தான் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அப்படின்னா நம்மளுக்கு இந்த கை வலிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வீலிங்கில் அடிக்க முடியாதா? வீலிங்கில் அடித்தா சூப்பராக இருக்கும். இருங்க இதில் வீலிங் அடிக்க முடியும், அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்காது. நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அவ்வளோதான் அந்த கேப் போகும்போதே தெரிஞ்சிச்சு எனக்கு. ரீட்ரை இன்னைக்கு அது பார்த்தீங்கன்னா 10,000 ஐஸ் ஸ்கோர் எடுக்காமல் நான் போகிறது இல்லை வீட்டுக்கு. ஓகேங்களா, இது மிதுனின் சபதம். ஓகேங்களா. ஐயோ என்னது இது யாருன்னா 198லேயே தோத்தேன்னா ஒரு பெரும் அசிங்கம் எனக்கு தான். 198ல் தோற்றுருக்கேன், ரொம்ப அசிங்கமாக இருக்கு. அந்த அசிங்கத்தெல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான் மிதுனுன்னு ஒருத்தர் வந்திருக்கேன். ஓகே ஓடு சீக்கிரம்டா. ஐயோ வண்டி வேற எதுவும் இல்லை, நம்மளாம் கேப் அடிக்கிறதா தான் கிங்கு. வாங்க அடிப்போம், யாருக்கு பயம்? நம்மளுக்கெல்லாம் பயம்னு ஒன்று இருக்கக்கூடாதுங்க. இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ஃபெயிலியர் கணக்கு. அது என்ன மாதிரி கேப் பார்த்தீங்கல்ல. ஐ எம் த கர்நாடகா ப்ரோ பிளேயர். தமிழ்நாட்டில் தான் VTG இருக்கார், கர்நாடகாவில் நான் இருக்கேன். அதனால் இது பண்ணலாம். ஐயோ போங்கடே, எனக்கு ரொம்ப கடுப்பாகிறது. எனக்கு இப்படிலாம் கடுப்பானால கேம் விட்டு போயிடுவேன். ரொம்ப அசிங்கமாக இருக்குது. 10,000 ரூபாய் எப்படியாச்சும் எடுக்கணும். 10,000 இருங்க, நம்ம வந்து கண்ட்ரோல்ஸ் மாற்றிடுவோம். எனக்கு
ரொம்ப த்ராட்டில் வந்து பார்த்தோன்னா மேனுவல் கொடுத்துருவோம், கியரோ ஆட்டோ கொடுத்துருவோம், டில்ட்டு இதெல்லாம் வேண்டாம், கேம் பேட் வேண்டாம், டில்ட் வச்சுக்குவோம், சவுண்ட் எஃபெக்ட்ஸு, டிட்டாச் பிரேக்கு, பிரேக் இல்லாதது, அம்மா இன்வெர்ட் கண்ட்ரோல்ஸ், சென்சிட்டிவிட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் வச்சுக்குவோம். அவ்வளோ இப்போ ப்ளே பண்ணுவோம். இப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே செட்டிங்ஸு. போடு ஸ்பீடு, இதான் ஸ்பீடு. நான் ஒரு ப்ரோ பிளேயராக இருந்தால் 10,000 எடுத்துருவேன். இப்போ ஐயோ தோத்துற ப்ரோ பிளேயர் திருவிடுவே. ஐயோ எப்படியாச்சு 10,000 எடுத்துடுறா, அடிச்சு பிடிச்சி எப்படியாச்சும் எடுத்துடணும். 1000 இருக்கு, இன்னும் 9,000. நானே பரவாயில்ல, பிரேக் இருக்கிறதால அப்போ தப்பிச்சிருக்கிறோம். பிரேக் இருக்கிறதுனால தப்பிச்சிருக்கிறோம். போடு சூப்பர். பேம் 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 பேம். சூப்பராக இருக்கு. ஓகே ரெடி இருக்கு. இந்த கேப்பு, இந்த மாதிரி கேப் தாங்க ப்ரோ பிளேயர்ஸ் தாங்க இந்த மாதிரி கேப்பில் அடிக்குவாங்க. இதே தெரியுது நான் ஒரு ப்ரோ பிளேயர்னு. யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஹாரர் கேம் ப்ரோ பிளேயர் நான் தான். பாருங்க நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். ஹாரர் கேம் ப்ரோ பிளேயர்னா யாருன்னு நான் நிரூபிக்கிறேன். நான் அதை நிரூபிக்கிறேன். ஓகேங்களா? அப்படி நிரூபிக்கலைன்னா என்னன்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நீங்கள் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் சும்மா சொன்னேன். அப்படி இருந்துச்சுன்னா நான் டெய்லி வீடியோ போடுறேன். ஏன்னா நான் 2 days ஒன்ஸ் தான் நானே வீடியோ போடுவேன். அப்படி நான் தோத்துறடா டெய்லி இல்லை ஒரு நாளைக்கு நான் 2 வீடியோ போடுறேன். ஒரே நாளைக்கு நான் 2 வீடியோ போடுறேன். ஓகேங்களா? சேலஞ்ச் அக்செப்டா? ஹாரர் கேம் ப்ரோ பிளேயர்னு நான் ஒரு நாள் நிரூபிக்கிறேன். அப்போ தெரியும் நான் யாருன்னு. நீங்களாம் தோத்துட்டீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் நிறைய பண்ணிட்டு தான் பார்க்கணும். யாருன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜண்டா ஆகிடும். ஓகேங்களா? அதனால எல்லாம் பண்ணிட்டு பாருங்க. ஓகே இப்போ நம்ம போகலாம். ஐயோ நல்ல வேலை இங்கே கேப் இருந்தாலும் தப்பிச்சேன். ஓகே எப்படியோ தப்பிச்சது ப்ராப்ளம்மு இல்லை. இப்போ நம்ம 10,000 எடுக்கணும். அதுதான் ஹை ஸ்கோர். அப்போ தான் நம்மளோட ப்ரோ பிளேயர்னு நம்மளால் நிரூபிக்க முடியும். ஓய் சூப்பர். என்ன மாதிரி கேப்லாம் பார்த்தீங்கல்ல? போடு சூப்பராக இருக்கா? எப்படியே ஹாரர் கேம் ப்ரோ பிளேயர். ஹாரர் கேம் போட்டு நான் பயப்படாமல் ஏன்னா இப்போ நான் ஒரு ஹாரர் கேம்ஸ் தான் ஜாஸ்தி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். போடும்போது அதில் ஒன்று கூட நான் பயப்பட மாட்டேன். அப்படி பயந்தேன்னா நான் ஹாரர் கேம் ப்ரோ பிளேயர் இல்லை. அப்படி பயப்படலைன்னா நான் இங்கே ஹாரர் கேம் ப்ரோ பிளேயர் அப்படின்னு ஒத்துக்கணும். ஓகேங்களா? நீங்கள் கமெண்ட்டில் போடணும், ப்ரோ நீ ஹாரர் கேம் ப்ரோ பிளேயர் தான் ப்ரோ. போச்சு ப்ரோ. இல்லை இல்லை காயின் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். கொஞ்சம் ஃப்ராடு வேலை பார்த்து வந்துட்டேன். இல்லைங்க நீங்கள் நான் 10,000 அடிக்காமல் நான் போகிறதில்ல. ஓகேங்களா? அடிக்காமல் நான் போகிறதில்லை. இன்னைக்கு பார்த்துக்கோங்க. எப்படி தான் நீங்கள் போகணும் வண்டியில். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் வீடியோ மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் போடுங்கன்னு. அப்போது நான் கொஞ்சம் போடுவேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த வீடியோ கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லணும் ஹாரர் கேம் போட்டா இல்லை ஃப்ரீ ஃபயர் கேம்ஸ் போட்டான்னு நீங்கள் தான் என் கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேங்களா? நான் முடிஞ்சால் நாளைக்கு கூட ஒரு வீடியோ போடுறேன். போடுறேன்னு நான் சபதெல்லாம் கொடுக்கல. ஓகேங்களா? அம்மா நீங்கள் என்ன திட்டக்கூடாது. ஓகேங்களா? கமெண்ட்டில் ஹாரர் கேம் வீடியோஸ் போடலாமா இல்லை அந்த ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் போடலாமான்னு நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் எது சொல்கிறீங்களோ அதுதான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸில் ஆல்ரெடி. ஓகேங்களா? ஓகே நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். பண்ணலன்னா அவ்வளோதான், நான் உங்களை திட்டிடுவேன். என்ன திட்டுவேன்னு கேட்டிங்கன்னா பெஃபெலோ. சரி அதை விடுங்க. நம்ம 10,000 ரீச் பண்ணிட்டோம். ஆனால் இது கூட எனக்கு பத்தலை, ஆத்திரம் அடங்கலை. அதனால
வந்து பார்த்து நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். நான் போகிறேன். 20,000 எடுக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஏன்னா முடிஞ்ச ஒரு 15,000 வரைக்கும் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஐயோ இன்னும் சடனாக இண்டிகேட்டர் போட்டு போகிறாங்க. எனக்கு கோவமாக வருதுங்க. யாரும் என் வழியில் வரக்கூடாது. ஆறு இங்கேருந்து அச்சுன்னு போவேன். என்ன பார்க்கலாம். எப்படி நானே எப்படியோ வந்துட்டுருக்கேன். யாரும் ஃப்ளூக்கெலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஆடுற கேம். எப்படியா ஃப்ளூக்கெலாம் இல்லைங்க. நீங்கள் இந்த 2015 இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் இந்த கேம் காமிச்சிங்கன்னா சில பேருக்கு அழுவரும். ஏன்னா அந்தளவுக்கு சைல்ட்ஹுட் கேமுங்க இதெல்லாம். நாங்களாம் இது இன்ஸ்டால் பண்ணி ஆடுவோம் பாருங்கள். சூப்பராக இருக்கும். நாங்களாம் இப்போ ஆஃப்லைன் கேம் தேடின்னு இருக்கும்போது அம்மா இந்த கேம் தான் ஃபஸ்ட்டு டிராஃபிக் ரைடர்னு வரும். பார்த்தோன்னே குஷியாகி நம்ம வந்து பார்த்தோன்னா இது இன்ஸ்டால் பண்ணி ஆடுவோம். ஆனால் இது நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணி டிலீட் பண்ணுவாங்க. மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி டிலீட் பண்ணுவாங்க. அது அவங்க வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இல்லை அந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால நாங்களாம் டிலீட் பண்ணிவிடுவோம். ஆனால் நான்லாம் எப்படி இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு இன்ஸ்டால் பண்ணுறேன்னா இன்ஸ்டால் பண்ணாலும் டிலீட் பண்ணிடுவேன். அம்மா எப்போ தேவையோ அப்போ இன்ஸ்டால் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். எனக்கு அப்போது தான் ஸ்டோரேஜும் கம்மியாக இருக்கும். இன்னொன்று பிடிச்ச கேம்லாம் ஆடுற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்களும் அந்த மாதிரி தான். உங்களுக்கு அது ஒரே ஒரு கேமு இல்லை 2 கேம் பிடிச்சிருந்தா அது மட்டும் வச்சுக்கோங்க. எல்லா கேமும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்காதீங்க. இப்போ கூட பாருங்க, நான் ஒரு வீடியோ இப்போ இந்த கேம் போடுறேன்னா இந்த கேம் பிளேயெல்லாம் முடிஞ்சிட்ட உடனே நான் இதை டிலீட் பண்ணிவிடுவேன். ஏன்னா ஃபோன் ஸ்டோரேஜ் முக்கியம். அப்புறமா ரொம்ப அவ்வளோதான். ஃபோன் போச்சுன்னா வீட்டில் அடி வாங்குவீங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நான் போட்ட எல்லா கேமும் இப்போ நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் டிலீட் பண்ணிவிடுவேன். ஏன்னா ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டேன் நான். அது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் கூட இப்போ நான் என்ன சொல்லுவேன் வச்சுட்டுருக்கேன். கேரம் போர்டு அது இருக்குமே அது வச்சுன்னுக்கிறேன். அப்புறமா ஃப்ரீ ஃபயர் கேம் வச்சுன்னுக்கிறேன். அவ்வளோதான் நான் வச்சுன்னுக்கிறேன் என்னோடய இதில். அதுக்கு மேலே ஒரு கேமும் வச்சுருந்தில்லை. இப்போ கூட பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடுவேன். இன்னும் ஒரு 5 பார்ட்ஸ் இல்லை 4 பார்ட்ஸ் இந்த கேம் தான் நான் போடுவேன். அப்போ மறுபடியும் டிலீட் பண்ணிவிடுவேன் நான். ஏன்னா அப்போ தான் ஃபோன் ஸ்டோரேஜும் மெயின்டைன்டாக இருக்கும். நம்மளுக்கும் வீடியோ போட்ட மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரீச் பண்ண போகிறோம். 20,000 ரீச் பண்ணுறோம். ஓகே எஸ் கைஸ், நம்ம 20,000 ரீச் பண்ணிட்டோம். இது நம்மளுக்கான ஒரு ஐ ஸ்கோர். ஓகேங்களா? இந்த ஐ ஸ்கோர் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா இப்போ தான் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணிடுங்க மக்களை எனக்காக ப்ளீஸ். ஓகே 20,000 அடித்தாச்சு. அடிக்கலாமா இன்னும்? ஐயோ செத்துட்டேனே. 21,511ங்க. எவ்வளோ பேர் ஆள் பார்த்தீங்களா? நம்ம இதெல்லாம் டைம் ட்ரையல் 1 வே. நம்மளுக்கு இது ஃபீச்சர் அன்லாக் ஆயிடுச்சு. சூப்பர். இருங்க இப்போ நம்ம என்ன பார்த்துருவோம். இது டைம் ட்ரையல் இருக்குது. இது ஃப்ரீ ரைடு என்ன இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். சரி ஓகே மக்களே, இதோட நம்ம இந்த கேம் பிளேயை முடிச்சுட்டு நான் அடுத்த இதில் பார்ட் 2 போடுறேன். ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு போங்க. ஓகே பாய் கைஸ், நான் தான் உங்கள் மிதுன்.